ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் செல்வன் முத்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் சமையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த செடியெல்லாம் பாருங்கள். இந்த செடி ஃபஸ்ட்டு வேர் விடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படும். வேர் விட்டுருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை யாராலுமே அசைக்க முடியாது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் யாருமே உங்களை அசைக்க முடியாது. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேனாலே இருக்கிற பெரிய வேலை இந்த துணி துவைக்கிறது தான். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு சட்டுன்னு காஞ்சிரும்னு காலையில் நல்லா வெயில் அடிக்கும்போதே துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டேன். இன்றைக்கி ஈவினிங் கோவிலுக்கு போகிற வேலை இருக்குது. ஸோ இன்றைக்கி லன்ச் வந்துட்டு நான்வெஜ் எதுவும் எடுக்கலை. ஹஸ்பண்ட் காளான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா வீட்லேயே நான் நல்லா சமையல் பண்ணுவேன். ஆனால் அம்மா தான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. தங்கச்சி பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பா. நம்ம தான் அக்கா ஆச்சே சமைக்கிறோமே, ஸோ அவள் தான் நமக்கு எடுபடி. கருவேப்பிலை எடுத்துகிட்டு வா, பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு வான்னு வேலை வாங்கிட்டே இருப்பேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ ஃபுல்லாக நான் தான் கிச்சனில் இருப்பேன். மற்ற நாளை விட இந்த சண்டே சாட்டர்டே கிச்சனுக்குள்ளே வர்றது தான் டைமும் சீக்கிரம் போயிடும். அன்றைக்கி ஃபுல்லாக கிச்சனுக்குள்ளே இருந்த மாதிரி ஃபீல் ஆகும். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் பிரியாணி பண்ணியிருக்கேன். எப்போவுமே அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிடுங்க. ஊற வச்ச பிறகு கழுவுனோன்னா அரிசியில் உடஞ்சி போயிடும். இந்த அரிசி கழுவின தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம மாட்டுக்கு கொடுக்கலாம். மாடு சாமி அப்படி இப்படி அதுக்கு கொடுத்தா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க பெரியவங்க. அதெல்லாம் எப்படியோ தெரியாது, மாடு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடட்டுமே, அதனால் கொடுத்துடலாம். ஃபைனலாக பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சண்டே வெஜிடேரியனா அப்படின்னு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். என்ன பண்ணுறது, கோயிலுக்கு போகணுமே. இந்த பிரியாணி செஞ்சிட்ருக்கும்போது ரொம்ப வாசமாக இருந்துச்சு. எனக்கு என்ன பயம்னா, இந்த சாப்பாடு குலையாமல் வரணும், அடி பிடிக்காமல் வரணும். இந்த ரெண்டே பயம்தான். பிரியாணி செய்யும்போது நான் பண்ணுற ஒரே தப்பு, ஒன்று உப்பு அதிகமாக போயிடும், இல்லைனா காரம் அதிகமாக போயிடும். இன்றைக்கி பார்த்து பண்ணியிருக்கேன். ஃபைனலாக எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சைடிஷ்க்கு ரைத்தா மட்டும் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். இந்த சோயாவை பார்த்தோன்னா சோயா 65 சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ரைத்தாவும் ரெடி பண்ணேன். ரைத்தாவில் மாதுளப்பழம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்கிறனால அதில் கொஞ்சம் மாதுளப்பழம் போட்டேன். சோயா 65க்கு அதில் சில்லி பவுடர், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், சால்ட்டு போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த குக்கரை ஓப்பன் பண்ணும்போது ஏதோ எக்ஸாம் ரிசல்ட் வர்ற மாதிரி பயமாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு உதிரியாக. அப்புறம் எங்கள் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பாடு, இந்த ரைத்தா, சோயா எல்லாம் வச்சு டேஸ்ட் பண்ண கொடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.